என்ற தலைப்புல தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம். அங்கே உட்கார்ந்து இருக்கீங்களா, தண்ணி கீழே கொட்டி போச்சு, இப்போ தூரமாக உட்காந்துருக்கு. ஏன்னா ஒரு நடிச்சர் உங்களுக்கு தூரமாக உட்காந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது தண்ணி எடுத்துட்டு, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அதை எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒழுங்கு கொடுத்துட்டு, விடிய யாரும் தண்ணி பெருமை யாரும் தண்ணியை குடிக்கக்கூடாது, சரிங்களா? யாரும் எழுந்து போகக்கூடாது. பாத்ரூம் போனா கூட கொஞ்சம் முன்கூட்டியே போயிட்டு வருது. பிரசங்க நேரத்தில் தயவு கூர்ந்து யாரும் எழுந்து போகக்கூடாது. அந்த ஒழுங்கை எப்போதுமே பாருங்க. போடலாம் கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுருங்க. அடுத்த வார்த்தை நல்லா கவனிங்க, எழுந்து போகாதீங்க. சரி, சிலுவைக்கும் சிம்மாசனத்திற்கும் இடையே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்தார். எழுந்து அந்த 3 நாட்கள்ல அவர் என்ன செஞ்சார், எங்க போனார், அதனால நமக்கு என்ன லாபம் என்ற சத்தியத்தை தான் இந்த நாளிலே நாம் கவனிக்கிறோம். குறிப்பாய் உலக வரலாற்றுல எங்குமே நடக்காத ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வுகள் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ள இயேசு செய்து முடித்தார். அதாவது மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்த அந்த இடைப்பட்ட அந்த ஒரு சில நாட்களுக்குள்ள இத்தனை பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, ஊழியக்காரன் பார்க்கறதுக்கு அந்த வெளிச்சமே வராது, அப்படியே கவுந்து ஏன் என்ன பழக்கிறது, அப்படியே கவுந்து இருக்கிற கூட நேருக்கு முகத்தை பாருங்க, ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்போ மரிப்பதற்கு முன்னாடி என்ன பண்ண எல்லாருக்கும் தெரியும். பிறப்பில் இருந்து சிலுவை வரைக்கும் என்ன பண்ணாரு, அற்புதங்களை செய்தார், மரித்தவனை உயிரோடு எழுப்பினார், பாடைகளை தொட்டு சுகமாக்கினார், பிரசங்கித்தார், எல்லாம் நமக்கு தெரியும். உயிரோடு எழுந்ததுக்கு பின்பு என்ன பண்ணாரு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உயிரோடு எழுந்ததற்கு பின்பு சிலுவையில் அறையப்பட்டு அவர் பரலோகத்துக்கு போவதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, எங்கெல்லாம் பயணம் செய்தார், என்னெல்லாம் செய்தார் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சத்தியத்தை கேட்க போகிறோம். சரி, இயேசு கிறிஸ்து 7 விதமான பயணங்களை மேற்கொண்டார். அந்த 7 விதமான பயணங்களை தான் நாம் இந்த நாட்களிலே கேட்க இருக்கிறோம். நிறைய பேர் பயணம் செய்வார்கள், ஆனா பிரோஜனமே இல்லாமல் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க செய்யற பயணத்துல பிரோஜனமே இருக்காது. நிறைய பேர் பாருங்க, போகக்கூடாத இடம் அப்படின்னு தெரியும், ஆனா அதை நோக்கி தான் அவங்க பயணம் செய்வாங்க. சிலர் வந்து பாருங்க, வழி தெரியாமலே போற வழி எது, எங்க போறோம், இதனால என்ன லாபம், எதுவுமே தெரியாம என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலருக்கு ஆபத்து இருக்கும், இங்க போனா பிரச்சனை இருக்கும், இங்க போனா பாவத்துல விழுந்து போயிடுவோம், இங்க போக கூடாது, எல்லாம் தெரியும். ஆனா ஆபத்தின் தீவிரத்தை உணராமலே அங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அங்க பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் பாருங்க, எதுக்குமே பிரச்சனை இருக்காது, ஆனா எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். நம் பயணம் செய்தால் அது பயணத்துல பிரோஜனம் இருக்கணும். பிரோஜனம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது. ஊருக்கு போகிற வழி மூட அறியாதபடினால் அவன் தொல்லை ஒவ்வொரு நாளும் மனிதர்களை இணைக்க பண்ணும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம பயணம் செய்தால் அந்த பயணத்தினாலே நமக்கு பிரோஜனம் உண்டாக வேண்டும், அது நன்மையாய் மாற வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பயணம் செய்தார் அப்படின்னு சொன்னா, முதல் பயணம் எங்க இருந்து சொன்னா பூமியிலிருந்து பாதாளத்திற்கு ஆண்டவர் பயணம் செய்கிறார். எங்க போறாரு எல்லாம் சொல்லுங்க, எங்க போறாரு? பூமியிலிருந்து பாதாளத்திற்கு பயணம் செய்கிறார். நல்லா கவனிக்கணும். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது கடைசியாக ஒரு வார்த்தை பேசினார், பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி லூக்கா 23:46 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுக்குரிய முதல் பயணம் என்ன சொன்னா, சிலுவையிலிருந்து இறக்கி அவர் ஜீவனை விட்ட உடனே சிலுவையிலிருந்து இறக்கி அவர் என்ன பண்ணாங்க சொன்னா, துணியில சீலையிலே சுற்றப்பட்டு கல்லறையிலே கொண்டு போய் அவர் உடலை வைத்து விட்டார்கள். இது வந்து வெறும் சரீரங்கள் மாதிரி என்ன மாதிரி ஒரு சரீரங்கள் இப்போது கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கல்லறைக்குள்ள. இதை சரீர கண்களால் நம்மால பார்க்க முடியாது. இருக்கிறாருப்பா, செத்து போயிட்டாரு, பாவம் உடம்பெல்லாம் துணி போட்டு சுத்தி வச்சிருக்கிறாங்க. இது நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய, மாமிச கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உடல் இங்கே இருக்கிறது. இயேசுவுடைய உடலிலிருந்து புறப்பட்ட ஆவி என்ன பண்ணுச்சுன்னா நேராக பூமியின் தாழ்நிலங்களுக்கு கடந்து போனது. எங்க போச்சு? எங்க போச்சு சொல்லுங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு கிறிஸ்துவின் உடல் அங்கே இருக்கிறது.
அவங்க ஆவி வெளியே போயிடுச்சு. இந்த ஆவியை யாராலும் கண்ட்ரோல் பண்ணி நரகத்துக்கு இழுத்துக்கிட்டு போக முடியாது. இந்த ஆத்மாவை யாராலும் கண்ட்ரோல் பண்ணி நரகத்துக்கு இழுத்துக்கிட்டு போக முடியாது. அந்த ஆவி அவன் உடலை விட்டு போன உடனே எங்கே போச்சு அப்படின்னா பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கினார். அதைத்தான் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா 1 பேதுருல சொல்றாரு. அவர் என்ன பண்ணார்னா அவர் போய் காவலிலே கட்டப்பட்டவர்களுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கவனிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா காணப்படாத நம்ம கண்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால சரீர கண்களால் இந்த விஷயம் நடக்கல. சரீர கண்களுக்கு பாடி மட்டும் தான் தெரியும். ஆனா அவருக்குள்ள போன ஆவி என்ன பண்ணுச்சுன்னா பூமியின் தாழ்விடங்களிலே அது இறங்கினது. பைபிள் சொல்லுது அந்த பூமி தாழ்விடங்களிலே இறங்கி அவர் என்ன செய்தார் அப்படின்னா நல்ல கவனிக்கணும். பூமி தாழ்விடங்களிலே அவர் ஒரு 4 இடம் இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். பூமினா அந்த பூமி தான் பூமி வச்சுங்க. பூமிக்கு கீழே இருக்கிற பகுதி இதான் பூமிக்கு கீழே இருக்கிற பகுதி. சரிங்களா? ஆண்டவர் என்ன பண்ணார்னா நேரடியாக அவன் கல்லறையில சரீரம் இருக்கிறது. இங்கிருந்து புறப்பட்டு அவர் ஆவி கடந்து போகிறது. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் போய் என்ன பண்றாருன்னா தமது வெற்றியை அவர் பிரகடனப்படுத்தினார். என்ன பண்ணாரு? என்ன செஞ்சாரு? அவர்கள் வெற்றியை. சரி, அந்த இடத்துல மேல இடத்துல யார் இருக்கிறதுனா மேல இடத்திற்கு பைபிள்ல சீயோன் என்று பேர் உண்டு. சீயோன் என்று சொன்னால் மரித்த பரிசுத்தவான்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய இடம் தான் சீயோன். கவனிங்க. அங்க என்ன உண்டு? அங்க வேதனை கிடையாது, கண்ணீர் கிடையாது, துக்கம் கிடையாது. அங்கே போய் எல்லாரும் ஓய்வெடுத்தார்கள். யாரு? காயின் முதற்கொண்டு முதல் மனிதன் காயின் மரித்தார். சரிங்களா? காயின் முதற்கொண்டு சிலுவையிலே தொங்கப்பட்ட கல்லன் தான் கடைசி. அப்போ முதலாவது காயின் தான் அந்த இடத்திற்கு கடந்து போனார். நீதிமானாகிய ஆபேல் மன்னிக்கணும். ஆபேல் அவனுடைய ஆவிதான் முதலாவது ஸ்தோத்திரிக்கிறோம் அங்கே கடந்து போனது. கடைசியாக அந்த பரதேசிக்கு பூமி தாழ்விடத்தில் இறங்கின நபர் யாருன்னு சொன்னா ஸ்தோத்திரிக்கிறோம் கல்லன், சிலுவையில் அறையப்பட்ட கல்லன். ஸ்தோத்திரிக்கிறோம் கெஸ்டாஸ் என்கிற கல்லன் மனம் திரும்பினானே அந்த கல்லன் தான் அந்த பரதேசிக்கு கடந்து போனான். கவனிங்க. அப்போ பூமி தாழ்விடங்களிலே 4 பகுதி இருக்கிறது. முதல் பகுதி சீயோன். இந்த சீயோன் என்றால் என்ன அர்த்தம்னா நீதிமான்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி கடவுளுக்காகவே நிற்கக்கூடிய அப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள் மரணத்துக்கு பின்பு போய் இறைப்பாருகிற ஒரு இடம் தான் இந்த சீயோன். அங்கே இயேசு போய் என்ன பண்ணார்னா அங்கே காவலிலே இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து தம் ரத்தத்தோட காயப்பட்ட சிலுவையிலே தலைமுடி சூட்டப்பட்ட அந்த ரத்தம் அந்த காயத்தோடு கூட இயேசு கிறிஸ்து பூமி தாழ்விடங்களிலே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் ஆவி என்ன பண்ணுச்சுன்னா கடந்து போகுது. அந்த பாடுகளோடு கூடிய உள்ளத்தோடு கடந்து போகிறார். ஏன் அப்படி கடந்து போனார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பூரணப்பட முடியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாருமே மாற்று ரத்தத்தினாலும் ஆடுகளுடைய ரத்தத்தினாலும் தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள். நிரந்தரமான தீர்வு கிடையாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட்டாதான் அவங்க பாவத்திலிருந்து முற்றிலுமாய் பூரணப்பட முடியும். அப்ப இயேசு என்ன பண்ணாரு? அதே சரீரம் இங்க இருந்தாலும் அந்த காயப்பட்ட அந்த சூழலோடு இயேசு அவங்க ஆவி என்ன பண்றான்? பாதாளத்திலே போய் அவர் அங்கிருந்த மக்களுக்கு தன் வெற்றியை பிரசங்கித்தார் என்றால தமிழ் மொழிபெயர்ப்பு தவறு. அவர் இப்ப என்ன பண்ணார்? நான் சிலுவையிலே வெற்றி சிறந்தேன், ஸ்திரீயின் வித்தாக நான் சாத்தானின் தலையை நசுக்கினேன் என்ற செய்தியை தனக்காக காத்திருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த வெற்றியை இயேசு என்ன பண்ணார்னா அவர் பிரகடனப்படுத்த ஆரம்பித்தார். கவனிங்க. அடுத்தது சீயோனுக்கு அடுத்தபடியாக ஒரு இடம், அதற்கு கீழே ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஹேடிஸ் என்று சொல்வார்கள். கவனிங்க. இது என்ன? நரகத்துக்கு ஒப்பான ஒரு இடம். அதாவது நீதிமான்களாய் வாழாமல் கடவுளை தேடாமல் கர்த்தரை வெறுத்து நியாயப்பிரமாணங்களை வெறுத்து ஆண்டவரை அருவருத்து உலகத்தின் போக்கிலே வாழ்ந்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் விக்கிரகத்தை ஆராதித்து விபச்சாரத்துக்குள்ளும் வேசித்தனத்துக்குள்ளும் வாழ்ந்து கட்டளைகளை மீறி யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அப்பேற்பட்ட எல்லாரும் போய் தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த ஹாதிஸ். கவனிக்கணும். அப்ப இயேசு என்ன பண்ணா? மரித்த இயேசு பாதாளத்திற்கு ஒரு சில நிமிடங்களே சென்றார்.
கவனிங்க, அந்த ஒரு சில நிமிடங்களே அவர் சென்றபடினால அங்கே சிறைப்பட்டு இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நீதியாய் நடந்தவர்கள், கர்த்தர் மேல பக்தியா இருந்தவங்க, கர்த்தர் வந்து எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி வாழ்ந்தவங்க, இப்பேற்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள் இயேசு சென்ற சில நிமிடத்திலே அவரை சிறையாக்கி அவரை எடுத்துக்கொண்டு போய் 3ஆம் வானத்திலே கொண்டு போய் அவரை வைத்து விட்டார். இந்த சம்பவம் எப்பொழுது நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையிலே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆவி பாதாளத்திலே போய் இந்த காரியத்தை செய்தது. ஆனால் தாவீது சொல்றார், உங்களுடைய பரிசுத்தரின் அழிவை நீ காண விட்டீர். அப்ப தாவீது நம்பிக்கை, என் கடவுள் இங்கே விட்டுற மாட்டாரு, இங்கே பாதாளத்துக்குள்ளே இருக்க என்னை விட்டுற மாட்டாரு, என் ஆண்டவர் என்னை எடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை தாவீதுக்கு. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து நீதிமான்களை மேல் பாதாளம், வேதனை இல்லாத உபத்திரம் இல்லாத அந்த மேல் பாதாளத்தில் இருந்து ஆண்டு வெளியே அழைச்சிட்டு போயிட்டார். இப்ப மேல் பாதாளம் காலியா இருக்குது, ஆனால் கீழ் பாதாளம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், உபத்திரவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுவரைக்கும் அவர்கள் அங்கே இருப்பார்கள்? 1000 ஆண்டு அரசாட்சி கொண்டு வர வேண்டும். நல்ல கவனிக்கணும். 7 வருஷம் உபத்திரவ ஆட்சி கால உலகத்தில் நடக்கும். இயேசு கிறிஸ்து வந்து சபை எடுத்துக்கிட்டு போயிடணும். எடுத்துக்கொண்டு போனதுக்கு பின்பு அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியுடைய காலம் நடக்கும். இயேசு கிறிஸ்து உலகத்துல 1000 ஆண்டு ஆட்சி செய்வார். அந்த 1000 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது. பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, பாவிகளை நியாய தீர்க்கிற நியாய தீர்ப்பு. விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க, கடவுளை தேடாதவங்க, அநியாயமான வழியில போனவங்க, வேசித்தனத்தை விபச்சாரத்தை தண்ணீரை போல குடித்து பாவம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அந்த எல்லா மனிதர்களையும் தன்னை தேடாமல், தன்னை நம்பாமல் அப்படியெல்லாம் வாழ்ந்த மக்களை தான் நியாய தீர்ப்பில் நிற்க வைத்து நியாய தீர்க்கிற ஒரு நாள் இருக்கிறது. அதற்கு பேர் தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அப்போ அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வருகிற நாள் வரைக்கும் அந்த 2வது பகுதியாக ஹாதீஸ்ல எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் உபத்திரவப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள், உபத்திரப்பட்டுக் கொண்டே இருப்பாங்க. அப்ப இயேசு முதலாவதாக அவர் எங்கே போனார்? கல்லறையிலே சரீரம் கிடக்கிறது. அந்த கட்டத்துக்குள்ளே அவர் எங்கே சென்றார்னா, அவர் ஆவி பூமியின் தாழ்நிலைகளிலே புறப்பட்டு போய் அங்கிருக்கிற மக்களுக்கு தன் வெற்றியை பிரகடனப்படுத்தினார். அப்ப இயேசு முதல்ல எங்க போனாரு? பூமியின் தாழ்நிலைகளுக்கு போனார். 2ஆவதாக அவர் செய்த பயணம் பாதாளத்தில் இருந்து பூமிக்கு வருகிறார். எங்க வராரு? முதல்ல பாதாளத்துல போயிட்டாரு, வெற்றியை பிரகடனப்படுத்தினாரு, சிறைப்பட்ட மக்களை சிறையாக்கி கொண்டு போய் 3வது வானத்துல வச்சுட்டாரு. இப்போ பாதாளத்தில் இருந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பூமிக்கு வருகிறார். எங்க வராரு? அவர் சரீரம் எருசலேமில் இருந்த கல்லறைக்குள் இருக்கிறது. வந்த ஆவி அந்த சரீரத்தில் போய் என்ன சொல்ல புகுந்து கொண்டது. அந்த சரீரத்தை புகுந்து கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் சரீரத்தை உயிரோடு கூட எழும்ப பண்ணினார். அவர் சரீரம் உயிரோடு கூட எழுந்து வெளியே வந்து விட்டது. இப்பதான் சொல்றாங்க, உள்ள போனா பாடியே காணும்பா, இயேசுவை காணோம், சரீரங்கள் தான் கட்டி வச்சு துணியெல்லாம் போட்டு சுத்தி கை காலெல்லாம் கட்டி இங்கதான் படுக்க வச்சு கிடந்தோம், அந்த பாடியே காணோம். எங்க போயிட்டார்னா அவர் ஆவி உள்ளே நுழைந்தது. தேவன் அவர் எழும்ப பண்ணினார், அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். இப்ப அடுத்த கட்டமா எழுந்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது அதிகாலை நேரம், நல்ல கவனிக்கிறோம், மகதலேனா மரியாள் வருகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 14-14 சொல்லப்பட்டது. அங்க இயேசு வரும்போது மகதலேனா மரியாள் கேட்கிறார், என் ஆண்டவரை காண வேண்டும், நீங்க பார்த்தீர்களா? என் இயேசு தோட்டக்காரனா நினைக்கிறார். தோட்டக்காரன் நினைச்சு சொல்றா, என் ஆண்டவரை காண வேண்டும், நீ எடுத்துக்கொண்டு போனையா? நீ சொல், நான் போய் எடுத்துக்கொள்றேன் அப்படி சொல்றாங்க. இயேசு திரும்பி பார்த்து சொல்றாரு, ஸ்தோத்திரிக்கிறோம் மரியாளே என்று கேட்கிறார். உடனே மரியாள் ஆண்டவரே சொல்லி தொடப்பறார். என்ன தொடாதே, என்ன பண்ணாதே, என்ன தொடாதே, நான் இன்னும் பிதாவினிடத்திலே நான் போகவில்லை. எங்க போல? அதை சிறைப்பட்டவரை சிறையாக்கி 3ஆம் வானத்திலே வைத்து விட்டேன். ஆனால் இன்னும் என்னுடைய ஸ்தானமாகிய பிதாவின் ஸ்தானத்திற்கு நான் போகவில்லை, என்னை தொடாதே என்று சொல்லி இயேசு சொன்னார். இது காலையில நடந்த விஷயம், கவனிங்க. ஆனா இப்படி ஆண்டவர் சொல்லி முடிச்ச அன்று ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லா கவனிக்கிறோம். காலையில தொடாதே என்று சொன்னவர் மாலையில சீசரை பார்த்து சொல்லுகிறார், தோமாவை பார்த்து சொல்றார், என்னை தொட்டு, என் கரத்தை தொட்டு, காயப்பட்ட என்னுடைய கரங்களிலே உன் விரலை போட்டு தொட்டு பார். காலையில தொடாத சொன்னவரே மாலையில தொட்டு பார் என்று
சொல்லுகிறார். அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது மாம்ச கண்களுக்கு தெரியாது, ஆவியுடைய கண்களுக்கு தான் அது தெரியும். என்னங்க நடந்துச்சு அப்படி சொன்னா, இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள தொடாதே என்று சொன்ன அவர் அதன் பின்பு அந்த இடைப்பட்ட நேரத்துல பரலோகத்துக்கு அவர் போய் வந்தார். எப்படி இதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கான்னு சொன்னா, எக்கச்சக்கமான ஆதாரங்கள் கொட்டி வைத்து கிடக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆசாரியன், ஒரு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போகும்போது அவர் யாரும் தொடக்கூடாது, அவன் தீட்டுப்படக்கூடாது. அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவன் தெரிந்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு எந்த காரியமானாலும் செய்யணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தொடக்கூடாது. அப்ப இயேசு காயப்பட்ட அந்த சரீரத்தோட, ஏன்னா சரீரத்துக்கு உயிர் வந்துடுச்சு, சரீரம் ஏத்துடுச்சு. இப்ப சரீரம் எப்படி இருக்குது? அதே காயம் இருக்குது, அதே மாரடிகள் இருக்கிறது, அதே ரத்தத்தின் தடுப்புகள் அங்கே இருக்கிறது. இதே காயத்தோட அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, பிதாவினுடைய ஸ்தானத்திற்கு என்ன சொன்னார்னா, அவர் போய் ஸ்தோத்திரிக்கிறோம் அந்த ரத்தத்தோடு கூட தன்னை என்ன பண்ணாருன்னா, பிதாவின் சமூகத்திலே மக்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டதை ஸ்தோத்திரிக்க இயேசு அங்கே பிரகடனப்படுத்திட்டு வந்தார். மூன்றாவது, இப்ப அங்கிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம், மூன்றாவது அவர் எங்கே? பாதாளத்திலிருந்து பூமிக்கு வந்தவர். இப்போது மூன்றாவது எங்கே போனார்? பாதாளத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் பூமிக்கு வந்துட்டார். பூமிக்கு வந்த பின்பு மூன்றாவது பயணம் எங்க அப்படின்னு சொன்னா, மூன்றாவது பயணம் ஸ்தோத்திரிக்கிறோம் இரண்டாம் வானம் வரைக்கும், இரண்டாம் வானத்தை கடந்து மூன்றாம் வானத்திற்கு அவர் கடந்து போக வேண்டியிருந்தது. எந்த வானத்துக்கு? இரண்டாவது வானத்தை கடந்து மூன்றாவது அற்புதமான விஷயத்தை பார்க்க போறோம். இந்த இரண்டாம் வானத்துல என்ன இருக்கிறது? முதல் வானத்துல மேகம் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. ஆனா இரண்டாம் வானத்துல என்னங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இரண்டாம் வானத்துல தான் அசுத்த ஆவிகளுடைய குடியிருப்பு தான் இருக்கிறது. சாத்தானுடைய தூதர்களும் இரண்டாம் வானத்திலே இருந்துதான் அந்த இரண்டாம் வானத்தை ஆக்கிரமித்துக் கொண்டுதான் இந்த பூமியில என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கவனிங்க, அப்போ இந்த இரண்டாம் வானத்தின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து கடந்து முதல் வானத்தை கடந்து இரண்டாம் வானத்தை கடந்து மூன்றாம் வானத்திற்கு இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு போக வேண்டும். அப்ப போகும்போது இரண்டாம் வானத்துல ஒரு பெரிய சிக்கல் ஒன்று நடக்கிறது. என்ன சம்பவம்? இதை குறித்து கொலோசியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, இதுக்கு கிரீக்ல ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை சொன்னா, அஃபெக்டுவோமே என்று சொல்வார்கள். கிரீக் வேலை அஃபெக்டுவோமே என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன? அந்த அஃபெக்டுவோமே அப்படின்னா என்னங்க அப்படின்னா, ரோமானிய தளபதி, அதாவது ரோமர்கள் தளபதியா இருக்கிறாங்கல்ல, படை தளபதி, அவர் என்ன பண்ணுவாங்க? எதிரிகளை வெல்லும் போது, ஒரு எதிரியை வென்று யுத்தத்திலே தோற்கடித்து விட்டால் அந்த தோற்கடிக்கப்பட்ட அந்த படை தலைவரோடு கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெற்றி கடிதத்திலே கையெழுத்திடுவார்கள். எதிரி தோத்துட்டான், நான் ஜெயிச்சிட்டேன், அவன் கூட்டி கொண்டு வந்து ஒரு என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஒரு வெற்றி கடிதம் ஒன்று இருக்கும். அந்த கடிதத்துல கையெழுத்து போடுவார்கள். நான் தோத்துட்டேன், என் உடமையெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, என் உடமையெல்லாம் உங்களுக்கே சொந்தம் என்று சொல்லி அந்த வெற்றி கடிதத்துல என்ன பண்ணுவாங்க சொன்னா கையெழுத்து போடுவார்கள். இப்படி இதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் இந்த அபெக்டுவோமே அப்படின்ற வார்த்தை. என்ன சம்பவம் நடக்கும் சொன்னா, இரண்டு படை வீரர்கள் தோற்று போனவன் ஜெயிச்சவன். இரண்டு படை வீரர்களும் போர்க்களத்தில் திரண்டு நின்றவங்க போருக்கு பிறகு என்ன பண்ணுச்சுன்னா, ஒருவரை ஒருவர் எதிர்கொள்வது ஒரு மரபு, மொத்த எதிர்கொண்டு சில முடிவுகளை எடுத்துக் கொள்வாங்க. அது ஒரு மரபு. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க வருவாங்க, அந்த வெற்றி கடிதத்துல கையெழுத்து போட்டு இவ்வளவு கையெழுத்து கொடுப்பான். இதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், என் மக்கள் உங்களுக்கு சொந்தம், என் செல்வாக்கள் உங்களுக்கு தான் சொந்தம், நான் தோத்துட்டேன், ஜெயிச்ச உங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம் சொல்லி அவன் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும். ஒரு மேஜையில உட்கார்ந்து கையெழுத்து போடுவாங்க. அப்ப இடையே ஒரு மேஜை வைக்கப்பட்டிருக்கும். அந்த மேஜை வைக்கப்பட்ட இடத்துல வெற்றி பெற்றார் அல்லவா ரோமானிய படை தளபதி. அவர் என்ன பண்ணுவார்னா, தோற்கடிக்கப்பட்ட அந்த தேசத்தின் தலைவரை மேஜையின் எதிர்முனையில போய் நின்று என்ன பண்ண சொன்னா, அமர்ந்து அந்த சமாதான விதிமுறைகளிலே கையெழுத்து 2 பேர் போட்டு விடுவார்கள். போட்டு முடிக்கப்பட்ட பின்பு அந்த தோற்கடிக்கப்பட்ட அந்த தேசத்தின் அனைத்து மக்களுக்கும், இப்ப யாருக்கு சொந்தம் சொன்னா, எனக்கு என் மக்கள் சொந்தம் கிடையாது, என் பொருளாதார எனக்கு சொந்தம் கிடையாது, இனிமேல் இதுக்கு நான் அதிகாரி அல்ல, இனிமேல் ஜெயிச்ச நீங்க தான் அதிகாரி என்பதை என்ன பண்ண சொன்னா கையெழுத்து போட்டு அந்த கடிதத்தை கொடுத்து விட வேண்டும். ஜெயித்தவன் கையில் நல்ல கவனிக்கலாம். இப்படி கடிதத்தை கையெழுத்து போட்டு கொடுத்த பின்பு
மேஜைக்கு முன்னாடி ஒரு சுத்தி வந்து அவனை பகிரங்க அவமானப்படுத்துவான். என் கூட சண்டை போட வந்தியா, எவ்வளவு தைரியம் இருக்கு, எவ்வளவு பெரிய பலசாலி, என் கூட ஒரு சின்ன பையன் நீ சண்டை போட வந்தியா அப்படின்ற மாதிரி அவனை அவமானப்படுத்துவாங்க. அப்படி அவமானப்படுத்திட்டு என்ன பண்ணுறான், ரோம போரிலே வெற்றி பெற்று அந்த தோற்கடிக்கப்பட்ட எல்லா தேசத்தையும் அவனுக்கு கையளிக்கப்படுகிறாங்க. அவர் என்ன பண்ணுவார் சொன்னா, அவனை போய் பரியாசம் பண்ணுவார், அவனை கிண்டல் பண்ணுவார், அவனை கேலி செய்வார். என்ன பண்ணுவாரு, அவனுடைய பதக்கங்களை பிடிச்சு கிழிப்பார். தோத்து போன உனக்கு எதுக்குடா பதக்கம், ஏன்னா தோத்து போயிட்டான், அவன் மார்பில் அணிந்திருக்கிற பதக்கம், அவன் தலையில் இருக்கிற அந்த பதக்கத்தை நம்மளை கிழிச்சு போட்டுருவான். அது மாத்திரமல்ல, என்ன பண்ண அவன் ஆடைகளை பிடித்து, தோற்றவனுக்கு எதுக்கு ஆடைகள் அப்படின்னு சொல்லி ஆடைகளை பிடித்து ஜெயிச்சவன் கிழித்து போட்டு விடுவான். அவன் ஒரு பட்டயத்தை சொல்லிக் கொண்டிருப்பான். தோத்து போனவனுக்கு எதுக்குடா பட்டயம் என்று சொல்லி அந்த பட்டயத்தை பிடுங்கி எரிந்து பொதுவெளியில போட்டு அவனை அவமானப்படுத்துவான். இப்படியெல்லாம் செய்யறாங்க பாருங்க, அதற்கு பேர் தான் அபெக்டுமே என்று சொல்வார். இதைத்தான் இயேசு கூட இரண்டாம் வானத்திற்கு கடந்து போன போது இயேசுவும் இதே செயலை செய்தார். நல்ல கவனிக்கிறேன், என்ன செய்தார், எப்படி தோற்று போன ஒருவனை ஒரு ரோமானிய தளபதி எப்படி தோற்று போன ஒரு படை தளபதி ஜெயிச்ச ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவன் தோற்று போனவனை சங்கரித்து பரியாசம் பண்ணுகிறாரோ, இதே போலத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதுவரைக்கும் சாத்தான் தன்னை வீரனாக நினைத்துக் கொண்டிருந்தான். உலக மக்கள் எல்லாம் எனக்கு அடிமை, உனக்கு அடிமை அல்ல, எல்லாரையும் என் கைவசத்தில் கொண்டு வந்துட்டேன், இனிமேல் இந்த உலகம் எனக்கு சொந்தம், மக்கள் மீது நான் அதிகாரம் செலுத்துவேன், வியாதியை கொண்டு வருவேன், மரணத்தை கொண்டு வருவேன், நரகத்தை இழுத்துக்கிட்டு போவேன், நீ இப்படிதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சாத்தான் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இயேசு சிலுவையை ஜெயிச்ச போது இப்ப இரண்டாம் வானம் போறாரு. அப்போ எப்படி ஒரு போர் வீரன் ஜெயிச்சவன் செய்தானோ அதே போலத்தான் இயேசுவும் சாத்தானுக்கு செய்தார். தோற்கடிக்கப்பட்ட ராஜ்யத்துக்கு செய்தார், முற்றிலுமாக தோற்கடித்தார். இப்போது பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கரத்திலே வந்து. ஏன் சொன்னா, தோற்று போனவன் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துட்டோம், ஜெயிச்சவனுக்கு கொடுத்துட்டோம். ரோமானத்து அபேத்ரோமியுடைய சட்டத்தின்படி தோற்று போனவன் அதிகாரத்தை ஜெயிச்சவன் கையில கொடுத்து, இனிமேல் நான் உங்களுக்கு அடிமைங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன், உங்க மக்கள் என்ன சொன்னாங்களோ என் மக்கள் செய்வாங்க அப்படின்னு அடிமையாக ஒற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வானத்திற்கு போன போது, சாத்தானே நீ தோற்று விட்டாய், உன்னுடைய உடைமைகள் எனக்கு சொந்தம், உன் கரத்தில் இருக்கிற ஆதாம் எழுந்து போன அந்த அதிகாரம் ஆளுகை எனக்கு சொந்தம், இனி என் மக்களை அடிமைப்படுத்தவோ சிறைப்படுத்தவோ வியாதியை கொண்டு வருவோ மரணத்தை கொண்டு வருவோ உன்னால முடியாது, அதை முறிந்து கொண்டு வெளியரங்கமாக்கினேன் என்று சொல்லி சொல்லிருக்கிறோம். ஆண்டவரின் அதிகாரத்தை நிறைவேற்றினார். இதுதான் ஆவிக்குரிய மண்டலத்துல யாரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்து பயணம் செய்த அடுத்த கட்டத்தில் இதுதான் நடந்தது. என்ன நடந்ததுங்க? முதல்ல என்ன நடந்தது? இயேசு முதல் பயணத்துல சொல்லுங்க, பூமி பாதாளத்துக்கு போனார். இரண்டாவது பாதாளத்திலிருந்து சரீரத்திற்கு வந்தார். மூன்றாம் வானம் வரைக்கும், இரண்டாம் வானத்தை கடந்து மூன்றாம் வானத்திற்கு இயேசு என்ன பண்ணாரு? கடந்து போனார். நல்ல கவனிக்கணும். அடுத்தது நான்காவது பயணம். இயேசு இப்ப இரண்டாம் வானத்திலிருந்து உன்னதத்திற்கு அவர் செல்ல வேண்டும். ஏன்னா அவருடைய ஸ்தானம் அதுதான். சரிங்களா? 33 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கிருந்து வந்துட்டார் பூமிக்கு. ஏன் வந்தாரு? நல்ல கவனிக்கணும். அற்புதமான சத்தியம். 33 ஆண்டுகளுக்கு முன்பு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஸ்தானத்தை விட்டுவிட்டு தன் மகிமையை குறைத்துக் கொண்டு இந்த பூமியில் கன்னி மரியாள் வயிற்றிலே ஒரு பாலகனாக இயேசு பிறந்தார். பூமிக்குரிய மகிமையை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் யோசிக்கிறார், தேவனே தேவனே, ஜீவனுள்ள தேவனே, நான் தாகமாக இருக்கிறேன், எப்பப்பா சமூகத்தில் வரப்போறேன், எப்பப்பா பிரசத்தில் இருக்க போறேன், அவர் ஏகி தவித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது இரண்டாம் வானத்திலே கொண்டு போய் அவரை வைத்து விட்டு இப்ப தாமுடைய ஸ்தானத்திற்கு மூன்றாம் வானத்தை கடந்து உன்னதத்திற்கு அவர் போகிறார். அவர் உன்னதத்திற்கு போகும்போது தூதர்கள், அங்கே வாசகர தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க சொன்னா, வாசகர்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இங்கே இருந்து 33 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜாதி ராஜா இந்த பூமியை மீட்க, மனுகுலத்தை மீட்க புறப்பட்டு போனாரே, அவர் தன் பணிகளை செய்து முடித்து இப்போது திரும்பி தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். அதனால் வெற்றி பெற்று வந்த அந்த அரசனுக்கு தலைகளை உயர்த்துங்கள், தலைகளை தாழ்த்துங்கள். சங்கீதம் 24:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அநாதி கதவுகளே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசகர்களே உங்கள் தலைகளை உயர்த்து
உயருங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா வெற்றி பெற்றுட்டு வராரு, சாத்தானை தோற்கடிச்சு முடிச்சிட்டு வெற்றியோடு வருகிறார் என்ற முழக்கம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இயேசு பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணார்? தன் வெற்றியோடு கூட பரலோகத்திலே அவர் பிரவேசித்தார். என்ன பண்ணாருங்க? வெற்றியோடு கூட பரலோகத்திலே பிரவேசித்தார். இயேசு இப்படி செய்த போது பிதா பார்க்கிறார். அந்த இயேசுடைய ரத்தத்தின் வலி, அந்த தழும்புகள், அந்த காயங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். கவனிங்க, இவரோ பாவனுக்காக ஒரே பலியாய் மாண்டபடினாலே இயேசுவை பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? அவர் வலது பார்சத்திலே உட்கார்ந்து எப்போது 33 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த ஸ்தானத்தை விட்டு வந்தாரே, அதே வலது பார்சத்திலே உட்கார்வதியான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். பிதாவாகிய தேவன் மறுபடியும் அந்த ஸ்தானத்துல போயிட்டு அந்த மகிமையோடு கூட அவர் உட்கார்கிறார். அவர் அங்கே உட்கார்ந்தபடியால் தான் வேதம் சொல்லுது, சபையாகிய உங்களுக்கு எனக்கும் அவரோடு கூட வலது பார்சத்திலே உட்காருகிற அந்த மேன்மையை நாம் என்ன பண்ண சொன்னா பெற்றிருக்கிறோம். எதை பெற்றிருக்கிறோம்? அந்த மேன்மையை என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இதைதான் இயேசு செய்து முடியும். அடுத்தது 5வது பயணம் என்ன? சிறிது காலத்துக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இயேசு என்ன பண்ணா? மறுபடியும் பூமிக்கு திரும்புகிறார். எங்க திரும்புறாரு? இயேசு பூமிக்கு திரும்பி அதே நாளிலே மாலை நேரத்துக்குள்ள என்ன பண்ணாரா? சீசர்களுக்கு அங்கே என்ன பண்றாருன்னா தரிசனமாகி அப்பதான் சொல்றாரு, என்ன பண்ணுங்க ஒரு விஷயத்தை. அப்பதான் அவர் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கிறோம். 6வது பயணம் எங்க சொன்னா? இப்போது பூமியில் இருந்து ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ண சொன்னா? பரலோகத்துக்கு போயிட்டார். சீசர்லாம் பாத்துட்டு இருக்காங்க. 40 நாள் தரிசனமானார், எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. இப்ப செஞ்சு முடிச்சு இயேசு என்ன பண்றாருன்னா பரலோகத்திற்கு என்ன பண்ண ஏறி செல்லுகிறார். ஒளிவு மலை சீசர்லாம் பாக்குறாங்க. அப்ப தூதன் சொல்றாரு, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பாக்குறீங்க? வானத்தை நோக்கி. உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு இயேசு போயிட்டார்ல, எப்படி போனாரோ இதே போலதான் அவர் என்ன பண்ணணும்? திரும்பி வருவார் என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையை அங்க சொல்லுகிறார்கள். இப்போது இயேசு எங்க இருக்கிறார் சொன்னா, அவர் மகிமை அடைந்தவராய் பரலோக சிங்காசனத்திலே தேவனாக நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக, நமக்காக பிதாவிடத்திலே கேட்கக்கூடியவராக, நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்யக்கூடியவராக, அங்கே இருந்து சபையை வீட்டுக்கு போன சபையை தன்னால் பாடுபட்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த சபையை பராமரிக்க முடியாது, அந்த சபையை போஷித்து வழிநடத்தும்படியாக தமது பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன் அனுப்பினார் சொன்னா, 2ஆம் வருகைக்கு அந்த சபை ஆயத்தப்பட வேண்டும், ரகசிய வருகைக்கு அந்த சபை ஆயத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணலாம்? அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். 7வதாக ஒரு பயணம் இருக்கிறது. அதுதான் கடைசி பயணம். அது என்ன பயணம்? இயேசு இப்போ போயிட்டார். இதுவரைக்கும் உலகத்துல வரல. ஆனால் ஒரு நாள் பரலோகத்தில் இருந்து கவனிங்க, இந்த பூமிக்கு அவர் வரமாட்டார். மத்திய ஆகாயத்திலே அவர் உன்னத அந்த ராஜ்யத்தில் இருந்து அதன் பிதாவாகிய தேவனாய் மகிமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே, அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி அவர் இறங்கும் போது எக்கால சத்தம் தொனிக்கும், ஆரவாரங்கள் கேட்கும், தேவ தூதர்கள் புறப்படுவார்கள், 2ஆம் வானம் வருவார். அப்போது ஏற்கனவே இறைப்பாரி அந்த 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 3ஆம் வானத்துல இறைப்பாரி கொண்டிருக்கிற எல்லா மக்களும் என்ன பண்ண சொன்னா, அவரோடு கூட என்ன பண்ண சொன்னா, எழுந்து எல்லாரையும் கூட்டிட்டு வருவாரு. அவர் வரும்போது என்ன அவர் சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்த இந்த பூமியிலே கர்த்தரை தேடி ஆயத்தப்பட்டு பாவத்தை விட்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர் வரும்போது கல்லறைகள் வெடிக்கும், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுவார்கள். அப்ப சபையை மத்திய ஆகாயத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார். அந்த நாளுக்காகத்தான் ஆண்டவர் இப்பொழுது அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். நீங்களும் நான் தான் மணவாட்டி. மணவாட்டி இப்போது அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இருக்கிறது, திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. மணவாட்டி இவர்தான் என்று மணவாட்டி என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்காக இயேசுவானவர் மணவாளனாய் காத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் அலங்கரிக்கிறார்? ஏன் சீர்படுத்துகிறார்? அந்த ராஜ்யத்துக்கு நீ போனோம், மணவாளனுக்கு போனோம் சொன்னா பாவத்தோடு போக முடியாது, அலங்கோலமா போக முடியாது, எப்படியோ நம்ம போக முடியாது. நம்ம சரியாய் மணவாளன் எதிர்பார்க்கிற அந்த அழகு பக்குவம் நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மை அலங்கரித்து நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த 7 விதமான பயணத்தை இயேசு என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த சிலுவைக்கும் சிம்மாசனத்திற்கு இடையில இந்த 7 காரியங்களை இயேசு செய்து முடித்தார். இயேசு ஒரு வருகை மட்டும் ஒரே ஒரு வருகை தான் காத்துக் கொண்டிருக்கிறது. மணவாளன் வரப்போகிறார். யாருக்காக? இந்த உலகத்திற்காக மரிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்திற்காக ரத்தம் சிந்தி சாவதற்காக அல்ல. தன்னால் ரட்சிக்கப்பட்டு யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்கள்,
யாரெல்லாம் தகுதியாக்கினார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை பற்றி கொண்டு நம்பிக்கையோடு தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களை மட்டுமே தன்னோடு கூட அந்த ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது. இயேசு வரப்போகிறார். ஆனால் ஆயத்தப்படாதவர்கள், அந்த ராஜ்யத்துக்கு போகக்கூடிய தகுதி அடையாதவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலே கைவிட்டு செல்லப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுடைய 7வது பயணம் என்றைக்கு என்று தெரியாது. 6 பயணங்கள் முடிந்துவிட்டது. இன்னும் ஒரே ஒரு பயணம் தான் காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு பயணம் இன்று இரவாக இருக்கலாம், நீங்க தூங்குகிற நேரமாக இருக்கலாம், இல்லை நீங்க அசதியாய் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிற நீங்கள் அறியாத நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்திலே வருவாராக நீங்களுடைய நிலைமை என்ன? நீங்க அந்த ராஜ்யத்துக்குள்ளே போவதற்கு ஆயத்தமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் வரப்போகிறார். விழிப்பாருங்க, ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு உண்டானதை பற்றி கொள்ளுங்க. கடமைக்காக கடவுளை தேடாதீங்க. ஒருத்தர் பலவந்தம் பண்றதால சர்ச்சைக்கு வராதீங்க. கடவுளை உண்மையா நேசிங்க. எந்த சோதனைகள் வந்தாலும் உறுதியா இருங்க. நித்திய ஜீவனுக்காக கடவுளை தேடுங்க. பொண்ணுக்கோ பொருளுக்கோ நன்மைக்காகவோ கடவுளை தேடாதீங்க. உங்க ஆத்மா அக்கினி கந்தகம் எரிகிற அக்கினி கடலுக்கு போகாம அந்த நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும். இயேசுவை உறுதியா பற்றி கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இயேசுவை பிடிச்சுக்கடா, இயேசுவை நேசி. உன் புருஷனுக்கு சொல்லுங்க, இயேசுவை தேடு, அவர் வரப்போறாரு. உன் குடும்பத்தை ரட்சிக்கிற மக்களுக்கு சொல்லுங்க, இயேசுவை தேடலையா உன் ஆத்மா நரகத்துக்கு போயிடும். எப்படியாச்சும் அவரை தேடு. உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படு. உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி சோர்ந்து போயிடாத, தளர்ந்து போகாத. பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், உறுதியாரு. அங்க போன பின்பு உன் கவலை, கண்ணீர், வேதனை எல்லாம் நமக்கு மறைந்து போய்விடும். எத்தனை பயணங்க? 7 பயணம். ஃபர்ஸ்ட் பயணம் இது. பூமியில இருந்து போய் என்ன பண்ணிட்டு வந்தாரு? சும்மா டிராவல் பண்ணிட்டு வந்தாரா? என்ன பண்ணாரு சொல்லு? என்ன பண்ணாரு? போயிட்டு அமெரிக்க மரித்த பரிசுத்தவான்கிற வெற்றியை பிரகடனப்படுத்திட்டு வந்தாரு. 2வது பாதாளத்தை எங்க வந்தாரு? ஆமா, பூமிக்கு சரீரத்திலே வந்து அவர் நுழைந்தார். அப்புறம் அப்புறம் என்ன பண்ணாரு? 3வது பூமியிலிருந்து முதல் வானத்தை கடந்து 2வது வானத்தை கடந்து 3ஆம் வானத்துக்கு போனார். இப்ப 2ஆம் வானத்துக்கு போகும்போது என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஆமா, இதுவரைக்கும் சாத்தான் மேற்கொண்டிருந்தான். ஆனா இயேசு சிலுவையிலே ஜெயிச்சபடினால அவன் எல்லா அதிகாரங்களையும் பிடுங்கி, இனிமேல் நீயும் உன் சேனைகளும் எனக்கு அடிமை, என்னை விசுவாசிக்கிற என் மக்களுக்கு அடிமை. இனி என் மக்களுக்கு வியாதியை கொண்டு வர முடியாது, என் மக்களுக்கு பிரச்சனை கொண்டு வர முடியாது, என் மக்களை மரணத்துக்குள்ளாக்க முடியாது. என் மக்களுக்காக நான் ஜெயிச்ச என் வெற்றியை என் மக்களுக்கே திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதனால வியாதி வரும்போது பயப்படாதீங்க. இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க, இயேசுவின் வசனத்தை சொல்லுங்க. சாத்தான் உங்களுக்கு தோற்று போனவன். எல்லா அதிகாரமும் உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அதிகாரத்தை உணர்ந்தால் நீங்க ஜெயிப்பீங்க. அந்த அதிகாரம் தெரியலனா நீங்க வேதனைப்பட்டு அழுது. அதனால அதிகாரம் யாருக்கு இருக்குது? நம்ம ஜெயிச்ச ஒரு அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தாரு? பிள்ளைங்க உங்க கையில கொடுத்தாரு. அதனால வியாதி வரும்போது சொல்லுங்க, வியாதியை எனக்கு அணுக உன்னால முடியாது, உன்னை எங்க அப்பா ஜெயிச்சிட்டாரு, நானும் உன்னை ஜெயிச்சிருவேன்னு சொல்லுங்க. சில சம்பவத்துக்கு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, ஏசு அப்பா எனக்கு ஜெயிச்சு வெற்றி என்கிட்ட கொடுத்தாரு, நான் உன்னை ஜெயிப்பேன்னு சொல்லி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் வேத வசனத்தினாலும் அவனை ஜெயிக்க கற்றுக்கொள்ள. அடுத்தது 3ஆம் வானத்துக்கு உலகத்துக்கு போயிட்டாரு. அடுத்தது 4ஆவது உன்னதத்திலிருந்து பூமிக்கு வந்தாரு. அப்புறம் 5வது பயணம் இயேசு மறுபடியும் பூமிக்கு திரும்பி 6வது பயணம் பூமியிலிருந்து அவன் பரலோகத்துக்கு சென்றார். அங்கே பிதாவின் சன்னிதானத்துல எல்லாவற்றையும் அங்கே பிரகடனப்படுத்தி உன்னதங்களிலே உட்கார்ந்தார். அடுத்தது 7வது பயணம். எத்தனை பயணம் முடிஞ்சிச்சு? 6 பயணம். 6 இடத்துல நடந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். 7வது பயணம் ஒன்று இருக்கு, இன்னும் வரல, இன்னும் கால் எடுத்து வைக்கல. அவர் சிம்மாசனத்தில் எழுந்து புறப்படு புறப்படு அப்படின்னு சொல்லி புறப்பட்டார்னா அதோட பூமியுடைய கதை முடிஞ்சு போச்சு. பூமியில இறக்கவே இருக்காது. இதெல்லாம் யாருக்காக செஞ்சா? உங்களுக்காக, எனக்காக. எவ்வளவு ஒரு நல்ல தகப்பு உங்கள் மீது, என் மீது எவ்வளவு அக்கறை, எவ்வளவு பாசம். அதுக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கல. உங்களுக்காக எனக்காக யார் செய்ய முடியும்? இந்த உலகத்தில் யார் இப்பேற்பட்ட நன்மை நமக்கு தேடி கொடுக்க முடியும்? இவ்வளவு நன்மைகளை உங்க பேர் இருக்கிற அன்பினால, என் பேர் இருக்கிற அன்பினால இந்த காரியத்தை. அதனால விழிப்பா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம், உறுதியா இருப்போம், கர்த்தருக்குள் நிலைத்து இருப்போம். கண்களை